கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் எங்கள் நச்சதி பாதைகள் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமனிதன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. பாருங்க, இந்த உலகத்திலே நாம் எதை பெற வேண்டும் என்றாலும் அதற்குரிய தகுதி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அதை பெற முடியும். உதாரணமாக, ஒரு தலைவராகவோ, ஒரு அதிகாரியாகவோ, ஒரு பேச்சாளராகவோ, ஒரு விளையாட்டு வீரனாகவோ, ஒரு பணக்காரனாகவோ கூட நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய தகுதி ஒன்று இருக்க வேண்டும். அந்த தகுதியினை பெற்றிருந்தால்தான் நாம் அதில் சிறப்பு மிக்கவராக திகழ்ந்திட முடியும். அந்த தகுதியினை நாம் வளர்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதை நம்மால் பெற முடியாது. பாருங்க, ஒரு மலைப்பகுதியான இடத்திலே உயரமானவர்களும் மிக சிறிய அளவில் இருக்கிற குள்ளமானவர்களும் வாழ்ந்து வந்தார்கள். உயரமானவர்கள் தம்முடைய பலத்தை நம்பி நாம் பலசாலிகள் என குள்ளமானவர்களை துன்புறுத்தி கொண்டு வந்தார்கள். ஆனாலும் குள்ளமானவர்கள் அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு அவர்களோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். சில காலங்களுக்கு பிறகு ஒரு நாள் வானம் சிவப்பாய் மாறியது. ஏன் வானம் சிவப்பாய் மாறியது என்று சொல்லி அனைவரும் அண்ணாந்து பார்க்கிற போது, அனுபவமிக்க பெரியோர்களால் வானத்திலிருந்து அக்னிமழை வரப்போகிறது என்பதனை அவர்கள் தம் முன்னோர்கள் மூலமாய் அறிந்தார்கள். தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அனைவரும் ஓடினார்கள், தேடினார்கள். ஒளிவதற்கு இடமில்லை. அப்படி தேடுகையிலே ஒரு சிறு குகையொன்று அவர்களுடைய கண்ணில் பட்டது. சிறுவர்கள் எல்லோரும் அதற்குள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். உயரமான பலசாலிகளால் அதற்குள் நுழைய முடியவில்லை. ஏனெனில் அந்த குகையின் வாயில் மிகவும் சிறியதாயிருந்தது. அதற்குள் உயரமானவர்களால் நுழைய முடியவில்லை. ஆனாலும் பாருங்க, இந்த சிறியவர்கள் அந்த உயரமானவர்கள் வந்து அதற்குள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார்கள். வானத்திலிருந்து அக்னி மழை வந்தது. உயரமான பலசாலிகள் ஒளிவதற்கு இடமில்லாமல் தங்களுடைய உடல் தகுதியினால் மரங்களுக்கு அருகிலோ பாறைகளுக்கு அருகிலோ அவர்களால் ஒளிய முடியாமல் அவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அந்த அக்னி மழையிலே அவர்கள் அழிந்து போனார்கள். அந்த குகையில் நுழைவதற்கான தகுதி, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான தகுதி அந்த சிறியவர்களிடத்தில்தான் இருந்தது. வேதம் அழகாய் சொல்லுகிறது. லூக்கா 18 அதிகாரம் 17 எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கான தகுதி யாரிடத்தில் உள்ளது? பெரிய தலைவர்களிடத்திலா, அதிகாரிகளின் இடத்திலா, பெரிய பணக்காரர்களிடத்திலா, பெரிய வீரர்களிடத்திலா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் யாரிடத்திலும் இல்ல, சிறியவர்களாகிய அவர்களிடத்துல மாத்திரம்தான் அந்த தகுதியானது உள்ளது என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அங்கே உரைக்கப்படுகிறது. நீ யாராயிருந்தாலும் சரி, எப்போ சிறு பிள்ளையை போல் மாறி பரலோக ராஜ்யத்தை ஏற்று கொள்கிறாயோ அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திற்கான போவதற்கான தகுதி டிக்கெட் நமக்கு கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற கிறிஸ்துவின் வழி நடப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் செல்வதற்கான தகுதியை பெற கள்ளம் கபடற்ற உள்ளத்தை எங்களுக்குள் நிலைப்படுத்தி நீர் எங்களை வழிநடத்தும். ஆமேன்.